கதவு அப்படியே திறந்து விட்டு இந்த அம்மா பட்னு கிச்சன்ல நின்று வேலை பார்த்துன்னு கிடப்பாங்க. ஏமா பார்வதியா, பார்வதியா கொஞ்சம் சீக்கிரம் வாயா. என்ன விஷயம்னு சொல்லுங்களேங்க. வா பாரு, நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, இந்த கூடிய வாங்கிட்டு போ. அப்படிதான் எங்க வச்சுட்டு போங்களேன், நான் வந்து தான் வாங்கணுமா? ஏன் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குறேன்டியா, இதெல்லாம் தூக்கிட்டு போய் எங்க வைப்பாங்க? நீ வந்து வாங்கிட்டு போவா. சரி சரி வர இருங்க. வெளியில வெயில் ஒரு பக்கம் உக்கரத்தை காட்டுதுன்னா வீட்டுல இவன் உக்கரத்தை காட்டிக்கிட்டு இருக்காப்பா. ரெண்டுத்தையும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது என்னால. போதும் போதும் போலமுனதெல்லாம். அயம்மா போல மீன் நல்லா இருக்க போறான். இந்தா இதை வாங்கிக்க. கொடுங்க, இதை கொடுக்கறதுக்கு பார்வதி பார்வதின்னு நின்று கட்டின்னு கிடக்குறீங்களே நீங்க. உள்ள வந்து தான் கொடுக்கறது. பழகிடுச்சுமா, அதுவும் இல்லாம வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு, அதான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. ஆனா சிக்கன் எதுக்குங்க இப்போ வாங்கிட்டு வந்தீங்க? நான் தான் ஏற்கனவே குழம்பு செஞ்சு வச்சுட்டேனே. பசங்க சாயங்காலம் தானே வருது, நீங்க சாயங்காலமா வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அதுங்களுக்கு சிக்கன் பக்கோட்டா சுட சுட போட்டு கொடுத்துருப்பேன். இப்போ இந்த சிக்கனை வச்சுக்கின்னு நான் என்ன பண்றது? 4 வெங்காயம் 2 தக்காளி போட்டு சாம்பாரை செஞ்சு வச்சுட்டு குழம்பு பண்ணிட்டு சொல்லி சுத்தின்னு கிடக்காது நீ. அது அப்படியே ஓரமா கிடக்கட்டும். பசங்க வேற சாயங்காலம் வருது, அதுங்களுக்குலாம் சாம்பார் ஊத்துனா நல்லா இருக்காது. நீ சிக்கன் குழம்போ இல்லைன்னா கிரேவியோ செஞ்சு வச்சிரு, அப்பதான் அதுங்க நைட்டு வந்து சாப்பிட்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்படியே நைட்டு தான் வருங்க அதுங்க. செஞ்சு வைக்கிறேன். ஆனா சும்மா ஏன் சாம்பாரெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வாரத்துல 2 நாள் தான் நானே வெஜிடேரியன் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் 1008 குறை சொல்றீங்க நீங்க. நான்வெஜ் செஞ்சா மட்டும் அப்படியே பல்லு இழிச்சுக்கிட்டு சாப்பிடுவீங்க, எந்த குறையும் சொல்ல மாட்டீங்க. ஆளை பாரு நல்லா. சரி சரி கோச்சுக்காத டீச்சரை, இன்முகத்தோட செய்ய. நான் திரும்பி வரும்போது பஞ்சு முட்டாய் வேணாம் உனக்கு. பேச்ச பாத்தியா? பஞ்சு முட்டாய் வாங்கிட்டு வர்றான். போயோ வேலையை பார்த்துன்னு போ. சிரிச்சுனே போறா பாரு. இடியாய் கதவு சாத்தி நிறுடியே, நீ பாட்டுன்னு கதவு திறந்து வச்சுன்னா வேலையை பார்த்துன்னு இருக்கிறாத. காலம் கெட்டு போயிருக்கிடியே. காலெல்லாம் எப்பயோ கெட்டு தான் போச்சு. ஆனா இந்த வீட்டை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நீங்க இருக்கிறீங்களா இந்த வீட்டுல. உங்களுக்கு மிஞ்சியா யாருன்னா இங்க வர போறாங்க? டீச்சர் நம்மள பாராட்டுதான் இல்ல திட்டுதான்னு கூட தெரியல. சரி ஏதோ ஒண்ணு, நம்ம கிளம்புவோம். இந்த சுகன்யாவை பத்தி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? தங்கச்சி வேற நம்மள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கா. நாமளும் ரொம்ப உஷாரா தான் நடந்துக்கணும், இல்லைன்னா மாட்டிப்போம். இந்த ஊரும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நம்ம அந்த காலத்துல இருக்கும்போது இந்த ஊர்ல இருக்கிறவனுங்க கிட்ட சைக்கிள் இருந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னடான்னா இந்த ஊர்ல காரு போகுது, பைக்கு போகுது. பா, எவ்வளவு பெரிய சேஞ்சஸ். யார் அது ஊட்டாண்ட வண்டி நிறுத்தி வச்சுக்கிறதா? பாப்பா அப்படிங்க. அந்த போயிடுறேங்க. என்ன இப்படி மிரட்டுறா இந்த பொம்பளை? இந்த வீட்டில் கேட்க முடியாது போல. சரி அப்படியே போவோம், யாராவது மாட்டுவாங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஊருக்கு வந்ததுலேருந்து 4-5 தம் அடிச்சது தான் மிச்சம். எவன் கேட்டாலும் சுகன்யானா யாருன்னு தெரியாதுங்கிறானுங்க. ஒரு வேலை இவனுங்கெல்லாம் புதுசாக வந்த ஆளுங்களா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஆளுங்க கிட்ட கேட்டால் நான் மாட்டிப்பேனே. ஆனால் அவனுங்களும் கண்ணில் சிக்க மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறது இப்போ? சுகன்யாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவளை பற்றி தெரிஞ்சுக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான். அடியே அந்த ஆளே தான் இது. பாத்தியா சரசம்மா, ஜனங்க போற வர வழியில காரை நிறுத்தி வச்சதும் இல்லாம அவன் சீட்டை வேற அது மேல வச்சுக்கின்னு சிகரெட்டே பூச்சினுக்கிறான். சிகரெட்டு இவனையெல்லாம் கழுதா மட்டிலே 4 அச்சாதான் சரிப்பட்டு வருவான். சரசம்மா அவன் அடிச்சிடாத, இங்க வா இங்க வா, பின்னாடி வா. எதுக்கு சரசம்மா என் கையை பிடிச்சி பிழித்துட்டு வந்த? அவனை 4 அடி போட்டிருப்பேன்ல, எப்படி நல்லா ஒய்யாரமா உட்காந்துன்னு போக விட்டுனுக்கிறான் பாரு. டோ கோவப்படாம நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளு காது கொடுத்து. அவன் யார் தெரியுமா? ஏவனா இருந்தா எனக்கு நான் காது மேலே அச்சு துரத்துவேன். இந்த மாதிரி பொது ஜனம் போற வர வழியில நின்று போக விட்டுருந்தா. ஐயோ நீ பாட்டுன்னு அச்சு துரத்திட்டீனா அவன் இங்க எதுக்கு வந்திருக்கிறான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன் எதுக்கு நான் வந்துன்னு போட்டான், அதை பத்தி எல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஐயோ ரோசே டென்ஷன் பண்ணின்னு கிடக்காத ரோசே. என்ன நான் சொல்றது ஒரு நிமிஷம் காதை குத்தி கேளு ரோசே. அங்க நிக்கிறான் பாரு அந்த பறக்காவட்டி மண்டிய, அவன் அந்த சௌந்தர்யாவோட அண்ணன். ஐயா என்ன சொல்ற நீ? அவனாது நான் பாத்துருக்குறேன் இவன் அந்த சௌந்தர்யா வீட்டுல. இவன் மொவ எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. நீ பாரு ஒரு நிமிஷம் அவனை திரும்பிய நல்லா தான் பாரு. நீயும் இதே ஊருக்காரி தானே, இவனை தெரியாதானே உனக்கு? இவனெல்லாம் நல்லா தெரியும் தான், ஆனா பல வருஷம் ஆயிப்போச்சுல. அதுவும் இல்லாம அண்ணாண்ட பக்கமா பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறான். அதனால தான் எனக்கு ஒன்றும் தெரில. மூஞ்சியை பார்த்தா தான் தெரியும். நீ என்ன பண்ணியா, அப்படியே என் கூட வா, நம்ம அப்படியே அவனை தாண்டி போயிட்டு ரிட்டன் அப்படியே வருவோம். அப்போ மூஞ்சியை பார்த்துட்றேன். ஐயா ரோசியா நான் வரல ரோசியா, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. ஏன் நீ வந்ததா என்னம்மா இப்போ? ஐயா நான் இப்போ அங்கே வந்துட்டு வைக்க அவன் என் அடையாளம் கண்டுப்பான். அப்புறம் அவன் இங்கே எதுக்கு வந்தான் ஏன் வந்தாங்கிறத நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த சௌந்தர்யாக்கத்தான் இப்போ நாங்கள் எந்த உதவியும் செய்யறதில்ல. அதனால அவன் ஏன் இங்கே வந்தாங்கிற விஷயத்த கூட என்கிட்ட சொல்ல மாட்டான். நீ போய் அவனை பார்த்துன்னு வா. அவன் உன்னை அடையாளம் கண்டுக்கிறானான்னு பாரு. கண்டுக்கலன்னு வைய யாருப்பா நீ ஏன் ஊரில் புதுசாக இருக்கிறன்னு அப்படியே பேச்சு கொடுத்து அவன் என்ன விஷயமா ஊருக்குள்ளே வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. எம்மாடியம்மா கிலோ கணக்கில் மூளை கொட்டி கிடைக்குதே உனக்கு. சரி சரி இதோ போய் பேசுறேன் பாரு அவங்கிட்ட. அப்படியே நேரெல்லாம் போய் பேசிடாத, கேஸ் உள்ள போ. இந்த எப்படி போறேன் பாரு கேஸ் உள்ள. இது நடி நடையாகுது அம்மா. சை சுகன்யானா யாருன்னு கேட்டுனுக்கிறானுங்க. என்ன ஊருக்காரனுங்களா இருப்பானுங்க இவனுங்க.
எவ்வளோ அழகான ஃபிகர் அவளை கூட தெரிஞ்சு வச்சுக்காம. சிக், இப்போ நான் யார்கிட்ட தான் அவளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அங்கடி மாசமே வரல, அதுக்குள்ள வெயில் பல்ல காட்டுது. இந்த பொம்பளை கிட்ட கேட்போம். ஏமா ஏமா கொஞ்சம் நில்லுங்களேன். பரவாயில்லையே, கேசுவெல்லாம் நடந்தது வேலை செய்யுது போலக்குதே. கூப்பிடுறான் என்ன, நானே திரும்பி அவனாண்ட போய் பேச்சு கொடுக்கணும்னு பார்த்தேன். இப்போ அவனே என்கிட்ட பேச்ச கொடுக்குறான். அவனை நீ மட்டும் அவனா இருந்ததுன்னு வெய்ய, இன்னைக்கு தேங்காய் உடைக்கிறது கன்ஃபார்ம். பெரியம்மா உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காது கேட்கலையா என்ன? ஐயா, ரெண்டு காதை நல்லா தான் கேக்குது பெரியப்பா. என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ நான் இப்படி பேசுது இது. அம்மா அது ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அதே ஃப்ராடுக்கார பையன் தான். எவ்வளோ நெஞ்சு தந்தா இந்த ஊருக்கு திரும்பி வந்திருப்பான் இவன் போரிக்கு பையன். அவனை இங்க இருடா, நீ என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு கேக்குறேன், அதுக்கப்புறமா வச்சுக்கிறேன் உன்னை. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேச்ச பத்தியா பெரியம்மாங்கிறான், இப்ப அம்மாங்கிறான், விட்டு ஆயான்னுவான் போலுக்கிட்டு இவன். என்ன கூட கேட்டு பையன் இவன். இவன் என்ன எம்மா எம்மான்னு கூப்பிட்டுக்கிறான் பாரு. எறா உன்னை, இருது வர இரு. உங்களுக்கு காது கேட்குமா இல்லையா? ரெண்டு காதை நல்லா விவரமா தான் கேட்கும். நீ விஷயத்த சொல்லு. சரிங்கம்மா சரிங்கம்மா, ரொம்ப நேரமா நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீங்க பதிலே சொல்லலையா, அதான் அப்படி கேட்டுட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, விஷயத்த சொல்லுப்பா. நேரம் ஆகுது, 11 மணிக்கு நான் போய் சீரியலை பார்க்கணும். நாம இவ்வளவு நேரம் பேசியும் இந்த பொம்பளைக்கு நம்ம யாருன்னு தெரியலன்னா, இந்த பொம்பளை ஊருக்கு புதுசா இருந்திருக்கணும், இல்ல நம்ம ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கணும். ஏன்னா நம்மள தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. சரி, இப்போ விஷயத்த போட்டு வாங்குவோம். அதையும் மீறி எதனா பிரச்சனை வந்தா கார் எடுத்துக்கின்னு ஓடிட வேண்டியதுதான். இவ பொம்பளை தானே, நம்மள என்ன பண்ற போறா? தைரியமா பேசுவோம். எப்பா காதுன்னு சேவிட என்ன, நான் சொன்னது கேட்கலையா உனக்கு? விஷயத்த சொல்லு, நேரம் ஆகுதுன்றல்ல. சொல்கிறேம்மா, நான் சுகன்யாங்கிறவங்கள தான் தேடி வந்தேம்மா. அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் அவங்களோட சொந்தக்காரன் தான்மா. ஐயோ, இவன் எதுக்கு இப்போ சுகன்யாவை பற்றி விசாரிக்கிறான்? அதுவும் இல்லாமல் சுகன்யாக்கு இவன் சொந்தக்காரன்னு வேற சொல்கிறான் பாரு. போகிறம்போக்கு நான் எதுவும் என்கிட்டே சொல்கிறான் பாரு. வாயப்பாரு நல்லா இவனுக்கு. அப்படியே நல்லா அறக்கல் தூக்கி வாயிலே வச்சு தேய்ச்சி இல்லாமனுக்குது. இரு இரு இரு, உன்னை என்ன பண்ணுற பாரு இரு. சுகன்யாவை பற்றி தானேப்பா கேட்டா? ஆமாம்மா, சுகன்யா தான் என் சொந்தக்கார பொண்ணு தான், அத்தை பொண்ணு. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டு அட்ரஸ் தெரியலம்மா, ஃபோன் நம்பரும் தெரியல. நானும் ஒரு காலத்தில் இந்த ஊருக்காரனாக தான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஃபாரின் போயிட்டோமா, அதனால எனக்கு பெருசாக கான்டாக்டில் இல்லை அவங்க. அதான் அவங்க வீடு எங்கம்மா இருக்கு? அவங்க வீடு ரொம்ப தொலுவா இருக்குதப்பா. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்ரஸ் மட்டும் சொல்லுங்களேன். அட்ரஸ் சொன்னா உனக்கு அப்படியே தெரிஞ்சிருமா? இந்த ஊர்ல எத்தனை சந்து பொந்தெல்லாம் இருக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் சுத்தி சுத்தி போவியே நீ முதல்ல. இருப்ப நானே கூட்டின்னு போறேன் உன்னை. பரவாயில்லையே, ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. வாங்க வாங்க, கார்ல உட்காருங்க வாங்க. கார்ல இல்ல, நான் உட்கார மாட்டேன். நான் நடந்து வரேன், நீ உன் காரை பின்னாடி ஊட்டினு வா. ஏமா இந்த வெயில நீங்க நடக்கணும்? வந்து கார்ல உட்காருங்க, நான் கூட்டின்னு போறேன். அப்படி சொல்றியா நீ? ஆமாமா, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு நடக்கணும்? அதுவும் சரிதான். சரி, நீ ஒரு 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் என் புருஷனாண்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் மதிய சொத்தை அவன் செஞ்சு வைப்பான். உன் கூட சேர்ந்து இப்ப நான் சுத்தின்னு இருந்தேன்னு வைய, எங்க வீட்டுல யாரும் சோறாகிறதே. நீ ஒரு 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்றியா? தாராளமா வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்களேன். சரி, வெயிட் பண்ணு. அப்பாடா, ஒரு வழியா இந்த பொம்பளையாவது சுகன்யாவை பத்தி சொன்னாலே இதுவே போதும் எனக்கு. இந்த பொம்பளை மூலியமா எப்படியாவது சுகன்யா வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அவளை போய் பார்த்துட வேண்டியதுதான். அப்பதானே தெரியும் அவ துபாய் புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்காளா இல்ல கள்ள புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்காளான்னு. அப்பதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். சசம்மா, நீ சொன்னது சரியா தான் போச்சு. அவன் ஒரு திட்டத்தோட தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறான். என்ன ரோசி சொல்ற? சுகன்யாவை பத்தி என்கிட்ட விசாரிச்சான் அவன். சுகன்யாவோட சொந்தக்காரனா அந்த நாயி என்கிட்டயே சொல்றான் அவன். ஐயோ, இது நான் புதுசா இருக்குதே. அவன் எதுக்கு சுகன்யாவை விசாரிக்கிறான்? ஒரு வேளை சௌந்தர்யாக்கும் இவனுக்கும் எதனா விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஐயா, அது தெரியலையே எனக்கு. இந்த சௌந்தர்யாக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருந்தா படம் எடுத்துக்கின்னு ஆடி இருப்பாளே அவதான். அவளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்காது, சந்தேகம் வேணா வந்திருக்கும். அதனாலதான் அண்ணனை விட்டே வேவ பாக்குறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறா சீமாட்டி. பாத்தியா பாத்தியா, 2 பேரும் நல்லா அடிக்கிறவே இல்ல. எப்படி ஊர்கதையை பேசுறாங்க பாரு. ஊருக்குள்ள இவங்க காலுப்படாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல. எல்லா இடத்துலயும் நின்று பேசுறாங்க பாரு. ரோசே, இப்ப நம்ம என்ன பண்றது ரோசே? நம்ம எதுவும் பண்ண வேணா. அத உரிமைப்பட்டவங்க வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டே சொல்லுவோம். இவங்களா? எப்பா வந்துட்டீங்களா? நல்ல நேரமா பார்த்துதான்ப்பா வந்திருக்கிறீங்க. எப்பா ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுப்பா. பிரச்சனையா? என்னம்மா சொல்றீங்க? என்ன பிரச்சனை? எப்பா பிரபநாதா, பத்மநாபதா, பத்மநாபா, உனக்கு தான் பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. எதுக்கு அவன் பேர் இப்படி வளருறீங்கம்மா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் ஓல்டு பாடிப்பா, அதான் கொஞ்சம் வளருது. அம்மா சாசியா, கொஞ்சம் பின்னாடி வாயேன். போயிட்டும் போ, நீயே சொல்லு.
யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன் சீக்கிரம். இப்ப சிவகுமாரே பத்மநாபனுக்கு தான் பிரச்சனை. எனக்கு என்ன ரோஸ் பிரச்சனை? எப்பா உன் மூத்த சம்சாரம் இருக்கிறாள், சை அவளை அப்படி கூட சொல்லக்கூடாது. அதான் அவ இருக்கிறாள் அந்த உருப்படாத சௌந்தர்யா, அவளோட நொன்னங்காரன் வந்துக்கிறான் இங்க. அந்த போறம்போக்கு எதுக்கு இங்க வந்துக்கிறான்? இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? அவ என்ன விஷயத்துக்கு வந்தான்னு தெரியுமா உனக்கு? என்ன விஷயம் ரோஸ்? உன் பொண்டாட்டி சுகன்யாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறான். என்ன சொல்ற? அவளை பத்தியா கேட்டான்? கேட்டது மட்டும் இல்ல, சுகன்யா அட்ரஸ் எங்க இருக்குது, நான் அவ சொந்தக்காரன், பல வருஷமா இந்த ஊர்ல இல்ல, இப்பதான் திரும்பி வந்துக்கிறேன், எனக்கு அவங்க வீட்டை கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டான் என்கிட்ட. உங்ககிட்டயா கேட்டா? அவன அடையாளம் தெரியலையா அவனுக்கு? பல வருஷத்துக்கு முன்னாடி அவனை இதே ரோட்ல போட்டு அடிச்சிருக்கிறிய நீ அவனை. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற. நான் அதெல்லாம் மறக்க முடியுமா ரோசே? இந்த ஊர்லயே நீ நானும் தான் அவனை அதிகமா அடிச்சு போட்டிருக்கோம். அதுவும் சரிதான், ஆனாலும் அவன் என்ன மறந்துட்டான்பா. நீ இப்படி ரெட்ட குடிமையை போட்டுன்னு சுத்தி இருந்தா அவன் எப்படி உன்னை ஞாபகம் வச்சுன்னு இருப்பான்? பழையபடி இருந்திருந்தா கூட ஏதாவது ஞாபகம் இருந்திருக்கும். இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயமாடா, கொஞ்ச நேரம் சும்மா இருண்டா. எவ்வளவு சீரியஸான விஷயமா பேசின்னு இருக்கிறோம், கூடிமி கிடிமின்னு. ஐயோ கடவுளே. ஐயோ ஆமா சிவகுமாரா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. பத்தியா இப்ப நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னா, அவன் எங்க இருக்கிறான்னு மட்டும் சொல்லு, அப்புறம் பாரு நான் என்ன பண்றேன்னு. டேய் சும்மாறா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்து விடாத. சௌந்தர்யா கிட்ட வேற நீ புனே போயிருக்கிறன்னு சொல்லி வச்சிருக்கான் ராகுல். நீ தானே சொன்ன அந்த விஷயத்த, மறந்துட்டியா? எல்லாம் தெரியும்டா, ஆனா இந்த கம்முனாட்டி எதுக்குடா இப்ப சுகன்யாவை பத்தி விசாரிக்கிறான்? எனக்கு எரிச்சலா வருதுடா இப்ப. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ வண்டி எடுத்து நீ வீட்டுக்கு போ. நான் எதுக்கிட்ட போனோம்? சொன்னதை செய்யண்டா. சுகன்யா வேற எந்த பிரச்சனையும் இழுத்துன்னு வராதுன்னு தானே சொல்லி இருக்கிறா. இப்ப நீ தேவையில்லாம இவன் எதனா பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ கொண்டாட சும்மா இரு. நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அட இருப்பா, எதுக்கு இப்ப பார்த்தா நான் பண்ண அனுப்புறேன்? நம்மளாம் சேர்ந்து அவனை மறுபடியும் பொழுது எடுப்போம்ப்பா. அவன் தலையில துணியை முட்டை நல்லா கும்பு கும்பிட்டு கும்பிடலாம். சூப்பர் ரோஸ், இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. என் பொண்டாட்டி பத்தி விசாரிக்கிறேன் பத்தியா? வா அவனை இன்னைக்கு போயிட்டு தீர்த்து கட்டிடலாம். ஐயோ என்னடா இப்படி ஆர்வத்தை தூண்டுறீங்க? எனக்கே இப்ப அவனை அடிக்கணும் போல தோணுதே. ஆனா அப்படியே டேரக்டா போயிட்டா கண்டுபிடிச்சு ஓடிட மாட்டானா? ஆமா, முதல்ல அவன் எங்க இருக்கிறான்? இதோ பாரு, கம்யூனிட்டி பையனால ஒய்யாரமா கார்ல உட்காந்துக்கிறான். அட போறம்போக்கே, அங்கதான் இருக்கிறானா? அட பாவி, ஐயோ எனக்கு ரத்தம்லாம் குதிக்குது இப்போ. ரத்தம் கொதிச்சுதுன்னா கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைப்பா. நான் போய் அவன்கிட்ட பேச்ச கொடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த வயலு பக்கமா கூட்டின்னு வரேன், நீங்க பின்னாடியே வந்துருங்க. சரி ரோசே, பாத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆகட்டும். சரசம்போ அந்த ஊட்டாண்ட கயிறு இருக்குது பாரு, அதை அப்படியே எடுத்துக்கு நீ பின்னாடி வா. வரேன். கவுரை திட்ட மாட்டாங்களா? அது எந்த சிரிக்கி திட்டுறான்னு நானும் பாக்குறேன். கவுரு எடு நீ. செம்மல்லடா அது. ரோஸ் மேரியாச்சே, சும்மாவா? சே, எங்க போனா இந்த பொம்பளை? இன்னும் ஆளை காணும். நானே சுகன்யாவை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறேன். என் அவசரத்தை புரிஞ்சுக்காம. அம்மா, என்னம்மா எதுக்குமா இப்படி கத்துற? சுகன்யா வீட்டுக்கு போனோம்னு சொன்னிய, வா போவோம். சுபா, அதுக்கு எதுக்குமா இப்படி கத்துற? சரி வந்து வண்டியில ஏறுங்க. ஐயா, இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு உங்ககிட்ட. சுகன்யா வீட்டாண்ட போறதுக்கு அந்த கார்ல எல்லாம் போக முடியாதுப்பா, இறங்கி நடந்து தான் போய் ஆகணும். ஏன்னா சந்து ரொம்ப குறுகலா இருக்கும். இறங்கி நடந்து வா. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? சரி வராதுங்க. அட நான் நிஜத்தை தான்ப்பா சொல்றேன், அங்கெல்லாம் அப்படி போக முடியாது கார்ல. இறங்கி நடந்து வாப்பா. உன் சொந்தக்காரிய பார்த்தா ஆகணும்ல நீ? பார்த்தே ஆகணும். அலையறாம் பாரு. சரி இறங்கி வாப்பா. இந்த வரமா வேகமா போவாதீங்க, பொறுமையா போங்க. பொறுமையாவே போலாம், ஒன்னும் தப்பில்ல, வா. இன்னைக்கு ஒரு வழியா சுகன்யாவை பத்தின உண்மையும் தெரிஞ்சிடும். அவளையும் நம்ம நேர்ல பார்த்த மாதிரி ஆகும். அவ வீடு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போலாம். உட வாங்குறதுக்கு எவ்வளவு வேகமா போறான் பாரு. இருடா இரு, இன்னைக்கு இந்த சாசமா அடிக்கிற அடியில நின்ன ஆவரன்னு பாரு. உன்னால தாண்டா என் தங்கச்சி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கிடந்தா. நீங்க தானடா ஆளை வச்சு அவளை அடிச்சிங்க. விட மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு நான் கணக்கை தீக்காம விட மாட்டேன்டா. அலுமையில உன் அக்கா காரி பாரு, இன்னைக்கு ஆக்சன்ல இறங்க போறா. ஏப்பா ஃபாரின் போனேன்னு சொன்னீங்களே, எந்த ஃபாரின்ப்பா போனீங்க? மலேசியாமா. ஓ மலேசியா. சரியே, மலேசியா விட்டு புட்டு என்னத்துக்கு இப்ப இந்த கிராமத்துக்கு வந்துருக்கீங்க? நான் தான் சொன்னேனே, சுகன்யாவை பாக்குறதுக்காக வந்தேன்னு. ஓ, சுகன்யாவை பாக்குறதுக்கு தான் மலேசியால இருந்து புறப்பட்டு வந்துக்கிறீங்களா? ஆமாமா, சொந்தக்காரங்கள்ல எப்படி இருக்காங்கன்னு பாக்கணும், அதான். அதுவும் சரிதான், பாத்துருவோம் வாங்க பாத்துருவோம். ஆமா, சொந்தக்காரங்களை பார்க்க வந்துருக்கீங்க, வெறுங்கைய வீசின்னு போறீங்களே, எதுவும் வாங்கின்னு வரலையா? வாங்கியிருக்கணும் தான், ஆனா அவங்கள பாக்குற ஆர்வத்துல அப்படியே வந்துட்டோமா. அவ்வளவு ஆர்வம் அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறதுல இல்ல உனக்கு? என்னம்மா என்ன சொன்னீங்க? அவசரத்துல ஏதோ வாங்காம போயிட்டுன்னு சொன்னேன்ல, நான் குடுக்கறேன், வாங்கிக்கிறியா? நீங்க குடுக்குறீங்களா? ஏன் ஸ்வீட்டு பழம் எதனா வச்சிருக்கீங்களா என்ன? வச்சுக்கிறேனே, வாங்கிக்கிறியா? இந்த ஸ்வீட்டு
ஏ என்னம்மா பேசினே இருக்கும்போது மேல கை வைக்கிற? அவனை கைய மட்டும் இல்லடா காலை கூட வைப்பேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஊருக்கே வந்துக்கின்னு நீ ஏன் சைனியா இருக்கிறதுக்கு பாப்ப? ஐயோ நான் எப்பமா உன் செயினா இருக்க பார்த்தா எதுக்குமா இப்படி தேவலாம போய் சொல்லுங்கிற? பின்ன அப்படியே நைஸா பேசி என்ன ஓரமா கூட்டின்னு வந்தியே என்னத்துக்கு? செயினை உகத்துக்கு தானே? எனக்கு தெரியும்டா உன்னை பத்திய. எல்லாம் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க, என் செயினை உக பாக்கலாம். திருடம் பூந்துட்டான், ஊருக்குள்ள திருடம் பூந்துட்டான், ஓடியாங்க. ஏமா அந்த கவுரு போட்டு அப்படியே கட்டுமா அந்த கல்லனை, நான் போய் எல்லாரையும் கூட்டின்னு வரேன். ஐயோ போங்கம்மா புண்ணியமா போவோம், இவனை பூச்சி வைக்கிறேன், நான் போய் எல்லாரையும் கூட்டின்னு வாங்க. ஐயா 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 கள்ளம் பூந்துட்டானே, சங்கிலிய பறிக்கிறதுக்கு கள்ளம் பூந்துட்டான்பா, ஊருக்குள்ள எல்லாம் வாங்கப்பா. ஏத்தர வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? நல்லா கார்ல நீ வந்து டிப்புட்டாப்ப நிக்கும் போதே நினைச்சேன்டா திருட்டு பையன் தானே. வாடா என் சங்கிலிய பறிக்க வரியா நீ? எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க சீக்கிரம் ஓடியாங்க. சிறப்பா டிராமாவை போட்டாச்சு, துணியை மூடி கட்டிட வேண்டியதுதான். தங்க வேலை என்ன விக்குது? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி பொருளை சேர்த்துனுக்குறான். இவன் வந்து திருடின்னு போவான் வந்து பாரு. அதுவும் காரிலே பூச்சி வைமா, அவனை அப்படியே பூச்சி வைமா. எப்பா வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா, பாருங்கப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகையை திருடின்னு போறதுக்கு வரான்ப்பா. என் தோஸ்து நகையை பறிச்சுன்னு போறதுக்கு வந்துட்டான்பா இவன். வந்துட்டீங்களாப்பா? போட்டு பொழந்து எடுங்கப்பா அந்த போறமக்கு பையில. திருடின்னு போறதுக்கு வந்திருக்கிறான்ப்பா கார்ல. ஆமாப்பா வறுமையில வாடுற குடும்பப்பா நானே. என்கிட்ட போய் நகை அடிக்க வந்துக்கிறான்ப்பா. ஐயோ ஐயோ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எப்போ உங்க நகை எடுக்க வந்தேன்? ஐயோ எதுக்கு இப்படி தேவையில்லாம போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்கடா போய் சொல்றேன் திருட்டு பையில கம்யூனிட்டி பையில? நீ தாண்டா என் செயினை திருடின்னு போறதுக்கு வந்துருக்கிற திருட்டு நாய. அதனால தானே ஏதோ அட்ரஸ் கேட்கற மாதிரி கேட்டு என் செயின்ல கையை வச்ச நீ. என்னம்மா சொல்ற? கைய வேற வச்சானா? ஆமா. ஐயோ ஐயோ சார் அந்த பொம்பளை தப்பா சொல்லுது சார், எல்லாத்தையும் தப்பா சொல்லுது சார். நான் அட்ரஸ் மட்டும் தான் சார் கேட்டேன், செயின்ல கைய வைக்கல சார், நம்புங்க சார். பொய் சொல்றியா நீ? நீ தான் அந்த பொம்பளை கழுத்துல கைய வச்சத நான் பார்த்தனே. இது எப்ப நடந்தது? ஐயோ யாரும் நடிக்கிறாங்களே சார் காப்பாத்துக்கு சார், யாராவது என்ன காப்பாத்துங்களேன். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே தெரியாம வந்து என்ன யாராவது காப்பாத்துங்களேன். என்னடா பத்தி கதறான் அவன், காப்பாத்திடுவோமா? தாராளமாடா. ஏமா கொஞ்சம் அப்படிக்கா ஓரமா வாங்கம்மா, அவரை நான் கொஞ்சம் காப்பாத்திடுறேன். சரிப்பா ஆக வேண்டியதை பாருங்கப்பா. விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால முடியல. இந்த ஊரு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், விட்டுருங்க. அப்படிவா வெயிக்கியா? இதோட இந்த பக்கம் வருவீனியா? பீச்சு போடுவான் பிச்சியா. தங்க சங்கிலி பறிக்க வரான் பாரு போரிக்கு பையன். நாட்டு நிலைமைய பாத்தீங்களாப்பா? காரை வச்சுக்கிட்டு வந்து திருட பாக்குறான் நாய் இவன். அட நீ வேறப்பா, ஊட்டா பீலட்டை கூட எடுத்துன்னு வருவானுங்கப்பா திருடுறதுக்கு. பீலட் எடுத்துன்னு வந்து அதுக்கு பேரு பிச்சம்மா, திருட்டு கிடையாது. அந்த பீலட் இல்லப்பா, வானத்துல பாருக்குமே அந்த பிளேட், அதை சொல்லுது அது. ஃப்ளைட் மச்சான். ஃப்ளைட்டா? கரெக்ட் அதை கூட எடுத்துன்னு வந்து பிச்சை எடுப்பானுங்க. வாய பாரு, அவனுக்கு இன்னும் 4 மீதி போடணும் போலுது எனக்கு. இருப்பா நீங்க நிறைய அடிச்சிங்க, நான் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். போங்க இந்த மாதிரி திருடெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாட்டுவான் நம்ம கிட்ட. போங்க. அப்படிதான் எக்கி மீதி சட்டை பேண்டெல்லாம் பிச்சடு. டேய் நத்த, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி சங்கிலிய பறிக்கிறதுக்கு வந்திருப்ப நீ இந்த ஊருக்கு? திருட்டு கம்மநாட்டினாய. போடுங்க பேசினே இருக்காதீங்க, வாய் வெளி போடுங்க. அவனை என்னென்ன பேசினான் தெரியுமா? அப்படியே நைஸா யாரு வீட்டு அட்ரஸோ கேட்கற மாதிரி கேட்டு என்னை இழுத்துன்னு போய் சங்கிலிய பறிக்க பார்த்தாங்க. டேய் திருட்டு கோட்டையா, இன்னும் இந்த புத்தி போலையா உனக்கு? அப்பெல்லாம் தான் பொம்பளைங்க பாவாடையை கூட திருடின்னு போயின்னு இருந்த. இப்ப என்னடா சங்கிலி பறிக்கிற அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டு போல இருக்குது. நாங்க சொல்றீங்க பொம்பளைங்க பாவாடை திருடுனானா? பாவாடையில இருந்து செருப்புல இருந்து எல்லாத்தையும் திருடுவான் இந்த கம்யூனிட்டி பையன். ஏன் உனக்கு தெரியலையா இவன் யாருன்னு? தெரியலையாங்க, யாருங்க இவன்? ஐயோ நான் யாருன்னு இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குதே, ஆனா இந்த ஆளு யாருன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ நான் இப்ப எப்படி எஸ்கேப் ஆகுறது? இவன் மூஞ்சியை பார்த்துமா உனக்கு ஞாபகம் வரல இவன் யாருன்னு? இரு ஒரு நிமிஷம். ராபிட்டே இங்க வாயா. என்ன இங்க வா மச்சான் ஒரு நிமிஷம். என்னடா யார் இவன்? புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து அச்சு போட்டு வச்சிருக்கீங்க போல. ஐயோ ராபர்ட்டு, அப்ப இவன் மைக்கில் தான் இருக்கணும்.
அந்த ரோஸு, ஐயோ இதுங்களா, இதுக்கு கிட்டே நான் மாட்டினேன். நான்லாம் இன்னும் இவன் மேல கையே வைக்கலடா. வந்து நீ இவன் யாருன்னு பாரு முதல்ல. ஆமா, எனக்கு ஒரு வேலை வெட்டியில பாரு, இதெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கே. போடா, உன் பொண்டாட்டி கூட்டு போ எங்கடா இங்கிருந்து. டேய் இப்பெல்லாம் பேசாதடா. உன் தங்கச்சி செயின் எடுக்கிறதுக்கு வந்தான்டா இவன். அதனால தான்டா புடிச்சு அடிச்சு வச்சிருக்கிறா அவ. நின்று பாடுறா முதல்ல யாரு இதுன்னு. போயும் யாரு கழுத்துல கையை வச்சுக்கிறான் பாரு. டேய் நீயே திரும்படா, யாரா நீ? டே வெண்ண, உன் திருமுகத்தை திருப்பு. தெரிதா யாருன்னு? டேய் மைக்கில், இவன் அந்த டோலோட அண்ணன் தானே? அந்த டபரி எதன்டா ஃப்ராடே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊருக்கே திரும்பி வருவீனியா? மாவன உனெல்லாம் விட்டுரு பதவி செஞ்சு தோ விடுறோம் பாரு. ஊந்தாம்பரு பரங்கிக்கா மண்டிய. நான் அப்பவே நினைச்சேன் திருட்டு பையில எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு. என் செயினை பறிக்க பார்த்ததும் இல்லாம சுகன்யாவோட வீட்டு அட்ரஸை வர கேட்டாங்க இவன். ஓ இதெல்லாம் வேற கேட்டாரா? ஏண்டா இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி ஊருக்கு வந்திருக்கிற, எதுக்கு நீ நேரா சுகன்யா வீட்டு அட்ரஸ் கேட்ட? அதனா என்னத்துக்கிட்ட நீ அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் கேட்ட? அந்த பொண்ணு வாழ்க்கை நீயும் உன் டோலு தங்கச்சியும் சேர்ந்து நாசம் பண்ணதெல்லாம் போதாதா? ஐயோ நான் தெரியாம கேட்டுட்டேன்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா. நான் இந்த ஊர் பக்கமே திரும்பி வரமாட்டேன்டா. என்ன விட்டுருங்கடா. வராம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. திரும்பி இந்த ஊர் பக்கம் நான் உன்னை பார்த்தாலும் சரி, இல்ல என்ன சேர்ந்த உன்னை பார்த்து என்கிட்ட சொன்னாலும் சரி, உன்னை ஓட வரப்ப துணியை உருவிட்டு ஊத்திப்போம் பாத்துக்கோ. ஐயோ மைக்கில என்ன விட்டுரு மைக்கில, நான் தெரியாம வந்துட்டேன், என்ன விட்டுருங்கப்பா, தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. என்னால முடியலப்பா, நான் இதோட இந்த பக்கமே வர மாட்டேன்பா. சீ ஏந்து ஓடு நான் எங்கிறது. நான் கொஞ்சம் கூட கூசாம இப்படிதான் திரும்பி வந்துட்டு நேரா சுகன்யா வீட்டை பத்தி கேட்டியோ நீ? என்ன ஜென்மண்டா நீ எல்லாம். துப்பு கேட்ட நாய், நல்லா துப்புங்க, இன்னும் காரி துப்புங்க உன் மூஞ்சிலேயே. ஏந்து போடா திருட்டு கம்னாட்டி நாயா, ஏந்து போ. அந்த பொண்ணு நிம்மதியா வாழ்ந்து இருக்குது. தேவையில்லாம இந்த ஊருக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை குத்து நின்றுன்னு வையா, நானே பீஸ் போட்டுருவோம் உன்னை. ஏந்து போடா. எப்படிதான் திரும்பி வரத்துக்கு இவனுக்குலாம் தைரியம் இருக்குதோ தெரியல. சீ இதுல அந்த சுகன்யா பொண்ணு வேற எங்க இருக்குதுன்னு கேட்கறான் பாரு. வீடே அதான் தொட்டி விட்டல, இதோட வரமாட்டான் நாய். அதுவும் சரிதான். சரி மச்சான், உன் கூட பிறந்த தங்கச்சி ரோஸ் மேரிக்கு ஒரு பிரச்சனைனாலே நீ இங்க வரமாட்ட. ஆனா சுகன்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி இறங்கி அடிக்கிறியடா. நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? இத்தனைக்கும் உனக்கு பத்மநாபனையும் பிடிக்காது, சிவகுமாரியும் பிடிக்காது, அதான் முரளியையும் பிடிக்காது, அசோக்கையும் பிடிக்காது. அவனுக்கு 4 பேருமே உனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சுகன்யாவுக்கு மட்டும் என்னடா இவ்வளவு சப்போர்ட்? ஏன் எனக்கு உங்க 2 பேரையும் கூட தான் பிடிக்காது, உங்க புள்ளியையும் பிடிக்காது, என் பொண்ணையும் இப்ப பிடிக்காத அளவுக்கு ஆகிட்டீங்க. போங்கடா தேவையில்லாததெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா சும்மா சொல்ல. இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்குது? சுகன்யாவோட குடும்பத்தை பத்தி தெரியும்ல, எவ்வளவு பெரிய குடும்பம். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணியா, எவ்வளவு நல்ல பொண்ணியா. அந்த பொண்ணும் பத்மநாபனும் காதலிச்சுன்னு இருந்தாங்க. கல்யாணம் பண்ற நிலைமையில வந்து இருக்கும்போது தானே இந்த டோலுவும் அவங்க அண்ணனும் சேர்ந்துக்கின்னு அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணாங்க. பத்மநாப மேல கெட்ட பேர் உண்டாகணுங்கிறதுக்காக அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்தாங்க அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து. அதனால அந்த பொண்ணு வாழ்க்கை வீணா போச்சு. சுகன்யாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமை அனுபவிச்சுது இந்த ஊரில். 5 வருஷம் தனியாக இருந்ததுல. அதுக்கப்புறம் தானே எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க பத்மநாபனுக்கு அந்த பொண்ணை. ஆனால் அதுக்கு முன்னாடி வரையும் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு நம்மளுக்கு தானே தெரியும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அவங்க அப்பா அம்மாலாம் சேர்ந்து. நிறைய கொடுமை அனுபவிச்சிச்சு அந்த பொண்ணு. அதனால தான் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பாசம். நீ என் கூட பிறந்திருக்குதே இந்த பீசாசே, இதை விட எனக்கு அது மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாகவே இருக்குது. பரவாயில்லையா, நியாயஸ்தானா தான் இருக்கிற. போடா போடா, வேலையை பார்த்துன்னு போ. ஏங்க ஆனாலும் என் அண்ணன் சொல்லும்போது ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? கூட பிறந்த பிசாசை விட சுகன்யா மேல ஒரு படி பாசம் அதிகமா இருக்குதுன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மேலேயே இவனுக்கு பாசம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒத்துக்கண்ணா பாருங்க. மச்சானுக்கு உன் மேல எப்பவுமே பாசம் இருக்கும் ரோஸு. பைத்தியங்க, 2 சரியான பைத்தியங்க. திருந்தவே மாட்டீங்களா நீங்க? சை ஓடிட்டான் பாரு. இதுக்கு மேல பேசினா எங்க பாசம் அதிகமாயிரும்னு ஓட்டான். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் ரோஸே. காத்து நம்ம பக்கமா வீச ஆரம்பிச்சிருக்குது. ராபர்ட் சீக்கிரம் வந்துருவான் நம்ம கிட்ட. அதுவும் சரிதான். நல்ல காத்து வீசட்டும். அந்த காத்துலயாவது பறந்து ஓடி ஆட்டம் நம்ம கிட்ட.